இஸ்ரேல் நாட்டில் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியர் இருந்தார். அவரது பெயர் குமர் சின்டோ. அவர் தனக்கென்று ஒரு கழுதையை பயன்படுத்தி அதில் தான் பயணம் செய்து வந்தார். ஒரு நாள் பகல் முழுவதும் கடினமான ஊழியத்தை நிறைவேற்றி திரும்பும் வழியில் கழுதையிலே தூங்கிவிட்டார். சில மணி நேரம் கழித்து திடுக்கிட்டு முடித்தார். அந்த கழுதை வேறு ஒரு கரடுமுரடான பாதையில் செல்வதை கவனித்தார். முதலில் அவருக்கு கோபம் வந்தாலும் தனது வீட்டிற்கு அருகில் வந்ததை உணர்ந்து நிம்மதியடைந்தார். அவர் தனது சபையாரை சந்திக்கும்படி போனார். அங்கு அவர் பார்த்த காட்சி அவரை வியப்படைய வைத்தது. சபையார் கூடி ஜெபிக்கும்படி வந்திருந்தனர். சுவிசேஷத்தை வெறுத்த ஒரு பண்ணையார் அடியாட்களை வைத்து ஒரு சாலையின் திருப்பத்தில் அவரை தாக்கும்படி சில அடியாட்கள் வைத்திருந்ததாகவும், அதனால் ஆண்டவர் கழுதையை பயன்படுத்தி பாதையை மாற்றி தம் ஊழியரை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொன்னதும், குமர் சின்டோ கழுதையை பயன்படுத்திய தேவனை 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது என்றார். ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வாயில்லா ஜீவன்களையும் பயன்படுத்துகிறார். இயற்கையின் மூலம் நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் தான் இன்னும் மேட்டிமையான சிந்தையோடு காணப்படுகிறோம். இந்த நாளிலாவது நம்மோடு இருந்து நம்மை காக்கும் இறைவனை மனதார துதிப்போம். சங்கீதம் 121 வசனம் 5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். Psalms 121 verse 5. The Lord is thy keeper, the Lord is thy shade upon your right hand. One song. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் திருவையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் திருவையாலே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பினேன் இயேசுவை, நம்பினேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் திருவையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் திருவையாலே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பினேன் இயேசுவை, நம்பினேன் இயேசுவை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பினேன் இயேசுவை, நம்பினேன் இயேசுவை. ஜெபம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, உம்முடைய ஊழியத்தின் போது பாதுகாக்கும்படி கெஞ்சி மன்றாடுகிறேன். யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.